ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கிற ஒரு வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. அது உணர்ந்து பாருங்க. உணரும் போதே உங்களுக்குள்ளார விடுதலையாகும். சரிங்களா? அப்படி நான் உணர்ந்தனால தான் நான் அதிக நோயிலிருந்து நான் விடுதலையாக இருக்கிறேன். சரிங்களா? இந்த வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா 53:5 வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சரிங்களா? நம்மளுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்மளுடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்ம செய்த பாவங்களுக்கு தாங்க அவர் நொறுக்கப்பட்டார். நம்மளோட அக்கிரங்கள் நிமித்தம் தான் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் எதுவுமே செய்யாதவர். அவர் என்ன செஞ்சார்? நம்ம செய்த பாவங்களுக்கோசரம் அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். யார்? ஏசப்பா ரத்தம் சிந்திருக்கிறாரு. அது உணர்ந்து பாருங்க. அது உணரும் போது எந்த ஒரு மனிதனுக்கு கண்ணீர் வருதோ அவன் விடுதலையாகும். மெய்யாகவே அந்த விடுதலையானது தான் இந்த ஸ்ரீதர் ஜோசப். சரிங்களா? நானும் ஏதோ ஒரு வீடியோ பார்ப்பேன், ஏசப்பா படம் பார்த்துட்டு ஒரு வீடியோ பார்ப்பேன், ஒரு உணர்வே இல்லை. ஆனால் அப்படியே ஒரு நாள் உணர்ந்து கண்ணீரோட ஏசப்பா இப்படி அடிக்கிறாங்க நொறுக்கப்பட்டு போகிறாரு. அவர் எந்த பாவமே செய்யலையே இயேசுவே. நான் அழுதேன். அழுக எனக்குள்ளே இருக்கிற நோய்கள் எல்லாம் அப்படியே உடம்பு அப்படியே ஏசப்பா வல்லமை ரத்தம் என் மேலே படுற மாதிரி அப்படியே ஒரு உணர்வு எனக்குள்ளே இருக்க ஒரு கட்டுகள் பிசாசுகள்லாம் விலகுது. சரிங்களா? அந்த மாதிரி உணருங்க. சரிங்களா? அவர் என்ன பாவம் செய்தார்? அவர் எதுக்கு நமக்காக அடிக்க போடணும்? எதுக்கு நொறுக்க போடணும்? எவ்வளவு ரத்தம் சிந்திருக்கிறார் உங்களுக்காக, எனக்காக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்ம சுத்திகரிக்குன்னு சொல்லி நம்ம வாசிச்சிருக்கிறோம். குமாரன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சரிங்களா? அது ஏசப்பா ரத்தத்தினால்தான், அவரோட தழும்புல கத்தினால்தான் நமக்கு விடுதலை. சரிங்களா? அந்த விடுதலை நீங்கள் பெறணுமானால் நீங்கள் இப்படியாக ஜெபிக்கணும். ஆண்டவரே அப்பா, நான் செய்த பாவங்களுக்கு நீர் ஆண்டவரே அப்பா அடிக்கப்பட்டீர். ஆண்டவரே அப்பா தழும்புள்ள கத்தினால் ரத்தத்தினாலே ஆண்டவரே என் நோய்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நீர் தீருங்க. ஆண்டவரே என் பாவங்கள் எல்லாம் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் விசுவாசமாக ஜெபிக்கிறீங்களானால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நான் அப்படி ஜெபிச்சு எனக்கு விடுதலை கிடைச்சு நீங்கள் நல்லா இருக்கிறேன். சரிங்களா? நீங்களும் அப்படி ஜெபிங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.